ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்குறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ச்சொல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க, வேர்ச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா இது அடிச்சொல் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்னென்னா இது அடிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ச்சொல் சொல்லின் பகுதியாக அமையும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரதை பகுதினும் லாஸ்ட் இருக்கிறத விகுதி அப்படின்னும் சொல்லுவோம். அதனால் வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லோட பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ச்சொல் பெரும்பாலும் கட்டளையாக இருக்கும். அதாவது ஆர்டரிங்காக இருக்கும். ஆர்டரிங் வேர்ச்சொல் அப்படின்னா பெரும்பாலும் கட்டளையாக இருக்கும். கட்டளை அப்படின்னா இங்கே வா, போ, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் கட்டளை வாக்கியம். அதுதான் வேர்ச்சொல்கள் பெரும்பாலும் கட்டளையாக இருக்கும். வேர்ச்சொல் பகாபதமாக இருக்கும். பகாபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை பாதியாக பிரித்தாலும் அது மீனிங் கொடுக்கணும். இதை தான் பகாபதம்னு சொல்லுவோம். பகுபதம்னு சொல்லுவோம். அதாவது பகுக்க முடியும். அது பகுபதம். அப்போது இது பகாபதம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அதை பிரிக்க முடியாது. பிரித்தாலும் அது ஒரு மீனிங் கொடுக்காது. அதுதான் பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ச்சொல் அப்படிங்கிறது பகாபதமாக இருக்கும். அதாவது வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது, பிரித்தாலும் மீனிங் தராது, அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகுபதம்னா இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பிரித்தோம் அப்படின்னா மீனிங் கொடுக்கணும். இந்த பாதி மீனிங் கொடுக்கும், இந்த பாதி மீனிங் கொடுக்கும். அதுதான் பகுபதம். பகாபதம் அப்படின்னா இப்படி பிரித்தா கூட நம்மளுக்கு மீனிங் கொடுக்காது. ஸோ அதனால் அதை பிரிக்க முடியாது. அதனால் வேர்ச்சொல் அப்படிங்கிறது பகாபதமாக இருக்கும். அதாவது அதை பிரிக்க முடியாது. அவ்வளோதான் மேட்ரு. எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நட, அதாவது கட்டளை வாக்கியமாக இருக்கணும், பகாபதமாக இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இது நட அப்படின்னா நட அப்படின்ட்டு நம்ம ஒருத்தங்களை ஆர்டரிங்காக சொல்கிறதுனால இது கட்டளை வாக்கியம். பகாபதம், இதை இப்போ பிரிச்சிங்க அப்படின்னா 2 எழுத்தாக பிரிக்க முடியும். மீனிங் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா மீனிங் கொடுக்காது. ஸோ இதை நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இது பகாபதம். இந்த மாதிரி நட, பார், செய், கேள், பிடி, இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. எப்படி கொஸ்டின் பேப்பரில் இந்த வேர்ச்சொல்லை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோர் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் வேர்ச்சொல் என்னது அப்படின்னு கண்டறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? கொடுத்தோரில் கட்டளை வாக்கியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது கட்டளை வாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஆப்ஷன் பாருங்கள். கொடுத்து, கொடுத்த, கொடு, கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்கு. கொடுத்து அப்படிங்கிறது கட்டளை. கொடுத்து அப்படிங்கிறது கட்டளையாக இல்லை. கொடுத்த அப்படின்னா கொடுத்த அந்த மாதிரி வருது, கட்டளையாக இல்லை. இல்லை கட்டளை இதாக இருக்கிறது கொடு, நீ கொடு அவங்ககிட்ட, அந்த மாதிரி சொல்லலை. அதனால் கொடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போவாள் அப்படின்ட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதோட வேர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்ட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போகின்றாள், போகின்ற, போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு கட்டளை வாக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இதுதான் அதோட வேர்ச்சொல். அதுக்கப்புறம் நடப்பேன், இதில் நட அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ச்சொல்லையே எச்சம் அந்த மாதிரி இருக்குது. எச்சத்தில் 3 இது இருக்குது. பெயரெச்சம், வினையெச்சம், அந்த மாதிரி இருக்குது. வினைமுற்று, அதுக்கப்புறம் வினையாளனையும் பெயர், இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எச்சம் அப்படின்னா முற்று பெறாத வார்த்தையை எச்சம் என்போம். அதாவது ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டு முற்று பெறக்கூடாது, ஃபினிஷ் ஆகக்கூடாது. முற்று பெறாத வாக்கியம் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்று பெறாத வார்த்தை என்பது ஒரு சொல்லினது காலம், பால், எண் ஆகியவற்றை காட்டாது. அதாவது ஒரு முற்று பெறாத ஒரு சொல் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதில் அது எந்த காலத்தில், நிகழ்காலமா, எதிர்காலமா, இல்லை கடந்த காலம், அந்த மாதிரி இருக்கிற அதோட காலத்தை காமிக்காது. பால், ஒரு ஆணா, பெண்ணா, ஒரு விலங்கா அப்படின்ட்டு அந்த பால் எத்தனை எண்ணிக்கை, அதாவது எண் அப்படிங்கிறது எண்ணிக்கை, எத்தனை பேர், என்ன ஏதுன்னு அப்படின்னு டீட்டெயில்ஸாக அதை காமிக்காது. அதுதான் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். எச்சம் 3 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் அப்படின்ட்டு எச்சம் 3 வகைப்படும்.
இந்த பெயரெச்சம் வினையெச்சம் முற்றெச்சம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 வீடியோ பார்க்கணுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.